ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா அந்த பேர் என்னது? ஆர்ஏ ஃபால்ஸ். R250 R15 R15 V3 பயங்கரமா அடிக்குது. நண்பர்களே, நம்ம இப்போ ஆந்திரா உள்ள வந்துட்டோம். மச்சான், ஆந்திராவில் இது என்ன ஊர்ரா இது? இருங்க, திருப்பி காட்டுறேன். லொகேஷன் நல்லா இருக்கு. இது எந்த ஊர்னே தெரியல, சும்மா நிற்கிறோம். லொக்கேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. கை ஏன் அங்கே போடுறது? இதெல்லாம் போடாதா பாருங்க, இதுதான் ட்வீக் 250. பேனோட என்னடா பேக் இது? நீ வண்டி ஓட்டுறான்டா. வண்டி ஓட்டுறியா? உன் லைசன்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட்டு? நீ வண்டி ஓட்டு தெரியுதா? நான் ஓட்டுவேன், சீனா போடுவேன். ஏய், அதான் R15 ஓட்டுறேன். கண்ணாடி பாரு. ரெட்டு தானே வச்சிருந்த? வாங்கினல தண்ணியில போறதுக்கா? ஆமா, தண்ணியில போட்டு வெளியிறது. ஆமா மச்சான். ஆமா, வடக்கு நண்பர், வடக்கு பெத்தாரு. கண்ணாடி உடைக்க போறோம். ஏய் அதானே, ஆளுக்கு ஒரு ஃபோனை எடுத்து லாக் பண்ணிட்டு தராங்க. கண்ணாடி அழகா இருக்குடா. நன்றி மச்சான். கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னா ஆர்ஏ ஃபால்ஸ் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து நாங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பணும். இப்போ ஆந்திரா பார்டரில் இருக்கிறோம். இப்பயே வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 250 2 V3 4 வண்டியில் வந்துட்டு வரோம் கைஸ். வெயில் நல்லாவே அடிக்குது ஆந்திராவில். ஆனால் எங்கள் ஏரியாவிலலாம் மழை நைட். சேர் பாருங்க கைஸ், பார்த்தாலே தெரியும். செம சேர் ஆயிடுச்சு. வண்டி எப்போ கழுவி வைக்கிறோமோ கரெக்டாக வண்டி கழுவுனா அத்தனை நாள் மழை பெய்யுது. வண்டி கழுவுனா மட்டும்தான் மழை பெய்யுது. அதெல்லாம் எவ்வளோ சேர். திருப்பி போய் கழுவணும், அது வேற. இதுதான் மிஸ்டர் ஸ்கூபியோட வண்டி. டோன்ட் பேனிக்னு போட்டிருக்கிறாரு. இவர் ஒரு ரேஷ் ரைடர். இவர் வந்து அதனால தான் அப்படி போட்டிருக்கிறாரு. பேட்மேன். உங்களுக்கு வந்து தெரியல, அதுதான் திருப்பதி. தெரியுதா? இதுதான் திருப்பதியா. அது வந்து மூக்கு வாய்க்கு மூக்கு வாய் கண்ணு நெற்றி கிரீடம். அது வந்து இதுல வந்து ஹெல்மெட் போடாம இருக்கிறார்ல, அவர் சொன்னார்.
எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்க கைஸ். ஊற்றிட்டு போகிறாங்க. இந்த ரோட்டில் நான் வரும்போது சேஃபாக இருக்கும் கைஸ். கைஸ் நம்ம அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இப்போது கிளம்பியாச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பல. இப்போதான் நாங்கள் வந்து ஆந்திரா பார்டரில் இருக்கிறோம். இங்கேருந்து ஃபால்ஸுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு போய் இங்கன்னா சாப்பிடணும். ஃபஸ்ட் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு அப்புறம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ட்ரிக் வேறு பண்ணி போகணுமா. 2 கிலோமீட்டர் எப்படி பண்ண போகிறோம் தெரியல. கால் வலிக்கும். எப்பா வாங்கப்பா போலாம். நாங்கள் வந்து இப்போ சாப்பிட வந்துக்கிறோம். இரு பிளாஸ்டிக் பேக் மாட்டுறதுக்குன்னு இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து வண்டி எடுக்கணும். அதுக்கு வண்டி எடுக்கணும், ஓட்டணும். வந்து ஆந்திராவில் வந்து சாப்பிட்டு வந்துருக்கோம். பாருங்க ஸ்கூபிடூ கடை பேர் காட்டுங்க. பின்னாடி என்ன மாதிரியே ஒன்னும் நிக்கிறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். கேமரா இப்படி காட்டினது உங்களை காட்டுறதுக்கு இல்ல, கடை பேரை காட்டுறதுக்கு இல்ல. பாத்தீங்கன்னா அது படிக்க தெரியல, அதனால அவாய்ட் பண்றேங்க. புதுசா ஆம்பளையா மாறின எங்க ரவியா பாருங்க. இந்த ரோட் இந்த போர்டு போடுறாங்க. அதான் ரோட் இப்படி உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. வரும்போது ரோட்லாம் பாத்தியா ஸ்விமிங் பூல் நடுவுல. மச்சான் என் வண்டி ஃபோக்ஸ் சும்மாவே இப்படி இருக்குதுடா. அது வீட்டுக்கு போகும்போது இப்படி ஓட்டணும் போல. உனக்கு எப்படி இறங்கிச்சா பாயிண்ட்? சரி சரி சாப்பிடுடா போலாம். ரோட் வேற பிளாக்ல இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் 2 பாயிண்ட்ல. ஆஹா இவந்தறல போங்க. இடத்துல கம்மியாச்சு bro. எவ்வளவு 240 30 வந்துச்சு. நீ போட்டு திருக்குதுனா எனக்குலாம் முடிஞ்சினா போயிருக்காம் bro. ஃபர்ஸ்ட் எவ்வளவு போடும்போது பெரிய டப்பா. சாப்பிட்டு எதுவுமே நிக்கல. வந்து சாம்பார் 5 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மச்சான் ரிவ்யூ கொடு மச்சான். தோசை எப்படி இருக்குது? எப்படி இருக்குது சொல்லு, உங்களுக்கு சொல்லு. ஒரு நல்லா சொல்லு. ஒரு நிலவுல போய் வாங்கிட்டு ஏன்டா கிழிஞ்ச பேண்ட்? எனக்கு ஒரு தோசை. இரு நான் எக்கு சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். ஆமாண்ணா தேங்க்ஸ் மச்சான். மார்க் மாட்டா உன்ன நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல ப்ரோ. அந்த கார சட்னி வச்சாங்களா உனக்கு?
இப்போ பேண்ட்ல சாம்பார் அடி போகிறாங்க. மோமோஸ் கூட யாருமே இருக்காதுடா உனக்கு. அப்படியா? அப்படியாடா? டேய் சொல்றா. என்னது தெரியாது? தெலுங்குக்காரு. எக் லேட் ஆகிடும் ப்ரோ. எக் லேட் ஆகும். சாம்பார் நினைச்சு டைட்டில் இந்த சட்னி எப்படி இருக்கு சொல்லு. சட்னி பேர் என்னது? சட்னி பேர் என்னது மச்சான்? ரெட் கலர் சட்னி பேர் சாம்பார் ஊத்துறா தம்பி. சாம்பார் எனக்கு எழுதி தெரியும். கேஸ் நான் கட் பண்ணுறேன். அப்புறம் 160 எனக்கு 10 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். நண்பர்களே நாங்கள் வந்துட்டோம். ஆரே ஃபால்ஸ் வந்துருக்கிறோம். வண்டி விட்டு நடந்து போயிட்டு இருக்கிறோம். 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. பேக் கேமரா போட்டு காட்டுறேன். பயங்கரமா இருக்கு. வந்து ஆஃப் ரோடு. ஆமா டயரும் வேற. ஸ்டாக் டயர் அப்படி வராது. ஆனா 4க்கு மேல ஏத்திருக்காரு. ரைஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஹைட் வரையாரு. அந்த ரோட்ல எல்லாம் 140 இது ஸ்டைல் இப்படி இருக்கா தெரியல. அதுக்கு சீட் ஃபுல் வண்டியுமே மாத்திருக்காரா. சரி வாங்க இப்படி பேசினீங்க டைம் ஆயிடும். டேய் மாட்டுவா. இது மாட்டிடுறேன். ஒரு சைடு பங்கு சும்மா தானே வர. ஒரேனா பேக்கோட கயிறலாம். சரி சரி போ. மாட்டில் டேலர்னா. மனசுல வேற அத போட்டுக்கற. சைடு சீன்ல போய் இழுத்து ப்ரோ. இவர்ட்ட சொன்னா நீ பட மாட்டாரு. சுமார் ப்ரோ இது தட்டாத. பயங்கரமான காமெடி. வண்டி ஒன்னு தூக்காம இல்லன்னு சொல்லி சாவச்சிரு. ஆமாடா தண்ணி வாங்கலடா சூர்யா. நீ பட்ட பாடு இருக்கு. நீ பட்டனால மூத்து வாங்கி கேளியா. மூத்து வாங்கிடுச்சு. என்ன இருக்காரு. அப்படியே எல்லாம் நீ பண்ணிடலாம். தம்பி உங்ககிட்ட கேட்கல. என்னயா ஒவ்வொரு 4 கிலோ சைடுன்றீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. கோயம்புத்தூர் போய் ஊட்டி ஏறிடலாம். அப்படியே நீ ஊட்டி அப்படியே பக்கத்துல போய் கேரளா போயிடலாம். பாலக்காடு. அப்படியே பாலக்காடு போயிடும். அப்படியே மேலே போவோம். கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படியே மாறி போயினா பாட்டுக்கு மாறிடுவோம். இதே ஒன்று ஏதோ சொல்லுவான். அந்த படத்துக்கு நீங்க தான் கூட்டே போல அப்படின்னா ஏதோ ஒரு காமெடி இருக்கு. அப்படி இல்லை. ஒரு வழியா வந்து நம்ம வந்துட்டோம். வந்து இப்போ வந்து ஏறி போயிட்டு இருக்கிறோம். நடமுள்ள மூச்சு வாங்குது. கீழே ரிவர் ஓடுது. சொல்றாங்க இந்த எத்தனை ஏய் vlog எடுக்கணும்டா. பார்த்து சேஃபாக ஆகணும். எல்லாம் வழி விட்டுறோம். மாதிரி ஆமாம். வேஸ் நம்ம வந்துட்டோம்.
இது வந்து ஆக்சுவலாக 15 ஃபீட் ஆழம் இருக்கும் இதுங்க. அதனால் எனக்கு வேறு நீச்சலே தெரியாது, நான் அதனால் குளிக்கல. ஓ போட்டோ ஃபோன் எங்கே இருக்கு ப்ரோ? நீங்கள் ஏன் ப்ரோ குளிக்கல? நான் தரேன் ப்ரோ ட்ரெஸ்ஸு. இல்லை போகிறோம், இல்லை பசிக்கும் ப்ரோ, எங்களுக்கும் பசிக்கும் ப்ரோ. ஓ குளிச்சாதான் நடந்து போக முடியும். சரி கேஸ், நான் போய் குளிக்க போகிறேன். இதாங்க அது ஒரே சக்தி விளாக் எடுக்க போகிறேன். இதாங்க ஏய் ஜம்ப் பண்ணுறா. ஏய் ரவி, வாடா ரவி. போடா, அதெல்லாம் தெரியாதுடா. ஏய் வாய்ஸ் கிளியரா இருந்தான்னு பார்த்து. ஓ ஜம்ப் பண்ணு. டேய் போடா ரவி. ஏய் போங்க குளியில. அதான் உள்ள இறங்கி எவ்வளோ ஆகுன்னு பாடுறா. இங்கெல்லாம் ஆளா இல்லடா, தெரிய போடா. அப்படியே தெரியும் பார்த்தா. எங்க வச்சேன் போன்? எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. இங்கேயா? ஹெல்மெட்லாம் இருக்கு, அங்கேயே இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். போய் குளிடா. ஐயோ அதுதானே அங்க பாத்தீங்க. ஓ ட்ரெஸ் எத்தனை வரலடா, ட்ரெஸ் எத்தனை வரலடா, தொலை தொலைன்னு ஆயிடும். நான் சும்மா வச்சுட்டு இருக்கிறேன்டா கூட. வேணாம் வேணாம். நம்ம வந்து மேலே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. கீழே இன்னும் கீழே வரல, இப்பதான் போயிட்டு இருக்கிறோம். பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். ஹெல்மெட்ரா இத பாரு, இங்கெல்லாம் அருமையா குளிச்சிருக்கலாம்டா. தண்ணி எப்பறம் அழுக்காகும்? பெபிள்ஸ்ல பட்டு பட்டு அது இதுவா இருந்தாடா இருக்கும், ஃபில்டர் ஆயினே இருக்கும்டா.